வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திமுக எம்பிக்களின் கூட்டத்தில் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பிரதமர் நேரில் தலையிட்டு கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை அனுமதிக்க வேண்டும் என முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளால் தொழிலாளர்களின் உரிமை பாதிக்கப்படக்கூடாது என்றும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 4 சட்ட தொகுப்புகளால் தொழிலாளர்களின் உரிமை பறிபோவதாகவும் இந்த முக்கிய தீர்மானமானது இன்றைய தினம் நிறைவேற்றப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில் முன்னோக்கி செல்லுகிறது என்றும் அந்த முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ரயில் திட்டங்களில் நிதி ஒதுக்கீட்டில் தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கும் ஒன்றிய பாஜக அரசிற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பிரதமர் நேரில் தலையிட்டு கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை அனுமதிக்க வேண்டும் என்றும் அந்த முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கோவை மதுரை விமான நிலைய விரிவாக்கம், மதுரை பன்னாட்டு விமான நிலைய திட்டம் ஆகியவற்றிற்கு உடனடியாக அனுமதி தள்ளிட வேண்டும் என்றும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கலைஞர் பல்கலைக்கழக சட்ட முன்வடிவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கவும், ஆளுநருக்கு கால நிர்ணயம் செய்யும் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம் என்றும் இந்த 5வது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று 6வது தீர்மானம் பார்த்தோம்னால், செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கும் திட்டத்தில் விவசாயிகளை பாதுகாத்திட ஒன்றிய அரசுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் வைத்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நலன் சார்ந்த பிரச்சனைகளும் இதில் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகள், நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய ரயில்வே திட்டங்களை உடனடியாக அனுமதி தருவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்களையும் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப வேண்டும் என்றும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எம்பிக்களுக்கு ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கியிருக்கிறார்.